வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஜார்க்கண்டில் பாவம் இளைஞர்கள்லாம் அமைதியாக போராட்டம் கடந்த 20 நாட்களாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அமைதியான முறையில் ப்ரொடெஸ்ட் நடக்குது. அந்த போராட்டத்தை தடியடி நடத்தி ஜார்க்கண்ட் போலீஸு நேற்று கலைச்சிருக்காங்க. பல மாணவர்கள் மீது தடியடி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. டெல்லி போராட்டத்தில் டெல்லி போலீஸு தடியடி நடத்தினதுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சவங்களாம் இப்போ ஜார்க்கண்ட் மாணவர்கள் மீது ஜார்க்கண்ட் போலீஸு தடியடி நடத்தினதுக்கு வாயவே திறக்கலை. பிரகாஷ் ராஜெல்லாம் பிரியாணி தின்னுக்கு இருக்காரு. பிரியாணி தின்னு ரீல்ஸ் வெளியிட்டு இருக்காரு. பாவம் ஜார்க்கண்ட் மாணவர்கள். ஜார்க்கண்டில் இந்நேரம் பிஜேபி ஆட்சியாக மட்டும் இருந்திருந்தா பிரகாஷ் ராஜ், அபிஜித் திப்கே, அக்கா ஜோதிகா இவங்கெல்லாம் கொந்தளிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே நடக்கிறது இண்டி பிளாக் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிற கட்சியுடைய ஆட்சி. அதனால எல்லாம் சைலண்ட் மோடில் இருக்காங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். டெல்லியில் சிஜேபி போராட்டத்தப்ப ஒரு லோ பட்ஜெட் மாடல் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் போலீஸ் வாகனத்தை கையால் நிப்பாட்டுற மாதிரி ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக தான் போராட்ட காலத்துக்கே அவங்க வந்தாங்க. அவங்களுக்கு இப்படிப்பட்ட ரீலு ஒரு புகைப்படம் கிடச்சிருச்சு. அதை ஷேர் பண்ணதுக்கு சிங்கப்பெண்ணு அப்படி இப்படின்னு நம்ம ஊர் மீடியாக்கள், பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் ஃபயர் விட்டாங்க. ஜார்க்கண்டில் போராடக்கூடிய இளைஞர்கள் போலீஸ் வாகனத்தை கையால் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அந்த புகைப்படம் ஷேர் ஆகிருக்கு. ஒருத்தங்க கூட ஃபயர் விடலையே. அப்போது பிஜேபிக்கு எதிராக, மோடிக்கு எதிராக ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஆகா சூப்பர் அப்படின்னு ஃபயர் விடுறது. இதுவே காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்க்குறது. இது மாதிரியான நிகழ்வெல்லாம் எதிர்கட்சிகளுடைய இரட்டை முகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? மேஜர் மதன்குமார் சாருடைய ஆபரேஷன் சிந்தூர் புத்தக வெளியீட்டு விழாவில் அண்ணாமலை அவர்கள் பேசினது நாடு முழுவதும் வைரலாக ஷேர் ஆகுது. பிஜேபியில் இருந்தபோது ஒரு பேச்சு, பிஜேபியிலேருந்து விலகினதுக்கு அப்புறம் ஒரு பேச்சு, அப்படிப்பட்ட நபர் இல்லை அண்ணாமலை அப்படிங்கிறது இன்னொரு முறை ப்ரூவ் ஆகிருக்கு. பிரதமர் மோடி பாதுகாப்பு விஷயத்தில் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்காரு, பாதுகாப்பு விஷயத்தில் ஒரு சின்ன காம்ப்ரமைஸை கூட மோடி பண்ண மாட்டார் அப்படின்னு ஸ்டேஜில் பேசியிருக்காரு. பிஜேபியை விட்டு விலகினதுக்கு அப்புறமும் இதை ஸ்ட்ராங்காக பதிவு செஞ்சுருக்காரு அண்ணாமலை அவர்கள். அதுதான் அண்ணாமலை. அதில் சில புள்ளி விவரங்கள் கொடுத்துருக்காரு. நம்மளுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, 2021-22 வருஷத்தில் 12,814 கோடியாக இருந்துச்சு. 22-23 நிதியாண்டில் 15,920 கோடி, 23-24 நிதியாண்டில் 21,083 கோடி, 24-25 நிதியாண்டில் 23,622 கோடி, 25-26 நிதியாண்டில் இந்த 25-26 நிதியாண்டில் தான் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத நம்ம கவர்மெண்ட் நடத்துகிறாங்க. ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்மளுடைய வெப்பன்ஸ் எல்லாம் உலகமே பார்த்துச்சு. வான் பாதுகாப்பு அமைப்பு, பிரம்மோஸ் ஏவுகணை இதெல்லாம் உலகமே பார்த்து வியந்துச்சு. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு நம்மளுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டு வேறு லெவலில் கிட்டத்தட்ட 63% போன வருடத்தை கம்பேர் பண்ணும்போது கூடியிருக்கு அப்படிங்கிற புள்ளி விவரத்தை அண்ணாமலை ஷேர் பண்ணியிருக்காரு. 25-26 நிதியாண்டில் 38,424 கோடிக்கு டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் நடந்திருக்கு. அதுக்கு முந்தைய நிதியாண்டில் 23,622 கோடியாக இந்த எக்ஸ்போர்ட்டு 25-26 38,424 கோடி, கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் ஒரு வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டு. இந்த புள்ளி விவரத்தெல்லாம் மழை ஷேர் பண்ணியிருக்காரு. தமிழக பாஜகக்காரங்க ஒருத்தங்களாவது இப்படி புள்ளி விவரத்தோட மோடி கவர்மெண்ட்டில் டிஃபென்ஸ் செக்டாரு எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆனால் பிஜேபியை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமும் அண்ணாமலை அண்ணன் உண்மையை உறக்க சொல்கிறார். அதுதான் அண்ணாமலையுடைய குவாலிட்டி அப்படின்னு பாராட்டுகள் குவிந்து வருது. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது, மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் இருக்கார்ல, ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணி அந்த புகைப்படத்தில் ராகுல் காந்தியோட ஒரு பையன், ஒரு லேடி இவங்கெல்லாம் இருக்காங்க. ஏதோ படகுல சவாரி போகிற மாதிரி இருக்குது அந்த புகைப்படம். இப்போது இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் என்ன கேள்வி எழுப்பியிருக்காருன்னா, ராகுல்ஜி இந்த புகைப்படம் எங்கே எடுக்கப்பட்டுச்சு, எப்போ எடுக்கப்பட்டுச்சு, இந்த புகைப்படத்தில் உங்கள் கூட இருக்கிறவங்களாம் யார், உங்களுக்கு என்ன வேணும், இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு மத்திய அமைச்சர் இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி கேள்வி கேட்டிருக்காரு ராகுல் காந்தி அவர்களை டேக் பண்ணி. மத்திய அமைச்சருடைய இந்த கேள்விகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.
இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.